வணக்கம் திருவருள் குடும்பம். இன்னைக்கு 4வது ஆத்திசூடிக்கு விளக்கம் என்னன்னு பார்க்க போறோம். ஈவது விளக்கேல் அப்படின்னு சொல்றாங்க. ஆத்திசூடி எப்பவுமே எளிமையான விளக்கங்களை கொண்டிருக்கும். அதே நேரம் அதோட இம்பார்ட்டன்ஸ்ங்கிறது ரொம்ப அதிகமா இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஈவது விளக்கேல் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஈவது அப்படின்னா என்னன்னா பிறருக்கு கொடுத்தல், ஈகை பண்புங்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க. இது கொஞ்சம் தூய தமிழ் வார்த்தைங்கிறதுனால சிலர் இதை கேட்காம இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பிறருக்கு கொடுத்து உதவுதல் தன்னிடம் இருந்து. அப்ப கொடுத்து உதவுதல்ங்கிறது எப்பவுமே பொருள் சார்ந்து மட்டுமே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அது அறிவு சார்ந்து இருக்கலாம், உதவி சார்ந்து இருக்கலாம், பிறருக்கு நீங்க பண்ணக்கூடிய சப்போர்ட்டா இருக்கலாம். எதை நீங்க பிறருக்கு கொடையாக கொடுக்க முடியுமோ அது ஈதல், அதாவது பிறருக்கு கொடுத்தல் அப்படிங்கிறது அர்த்தம். ஈகைங்கிறது அதுக்கு பிரதிபலன், நாம எதிர்பார்க்காம செய்யக்கூடிய ஒரு உதவி. ஏன்னா இப்ப கடன் முதற்கொண்டு நம்ம கொடுக்குறோம், அதுவும் நம்ம பிறருக்கு செய்யறோம். ஆனா அதற்கான பிரதிபலனை திரும்ப அவங்க செலுத்தணும்னு நம்ம எதிர்பார்ப்போம். இது ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசியா அப்படின்னு கேட்டா எனக்கு சொல்ல தெரியாது. நம் மனமும் பிறருக்கு கொடுத்தல், அதனால நம்ம பிரதிபலனை அதுல இருந்து நம்ம நிச்சயமா எதிர்பார்க்க மாட்டோம். ஸோ அதுதான் ஈதல் அப்படின்னு சொல்றாங்க. ஈவது விலக்கேல் அப்படின்னா என்ன அர்த்தம்? விலக்காதீர்கள் அப்படின்னா தடுக்காதீர்கள் அப்படின்னு அர்த்தம். அந்த ஈவதை தடுக்காதீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? கொடுத்து உதவுவதை விலக்கி வைக்காதீர்கள், தடுக்காதீர்கள் அப்படின்னு அர்த்தம். ஒருவர் மற்றொருவருக்கு கொடுப்பதை நீங்கள் தடுக்காதீர்கள் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதே நேரத்துல உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு பிறருக்கு உதவக்கூடிய குணத்தை நீங்கள் ஒதுக்கி வைக்காதீர்கள்னு அர்த்தம். இப்படி ரெண்டு அர்த்தம் இருக்கு. இதுல எது இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமானது? நாம நம்மளுடைய வாழ்க்கையிலிருந்து ஈதல் பண்பை விளக்காம இருக்கிறதா, இல்ல பிறர் மற்றவருக்கு கொடுத்து உதவுவதை நாம தடுக்காம இருக்கதா? இது ரெண்டுமே முக்கியம். ஆனா சில நேரங்கள்ல எல்லாருக்கும் எல்லா வாய்ப்புமே கிடைக்கிறது இல்லை. ஒரு ஃபேமஸான சந்திரபாபு பாட்டு ஒன்று இருக்கு. பணம் இருக்கும் மனிதரிடம் குணம் இருப்பதில்லை, குணம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை அப்படின்னு. அது ரொம்ப சூப்பரான ஒரு வரி. எல்லா நேரத்திலையும் கொடுக்கணும்னு மனசு, அது ரொம்ப முக்கியம். அப்போ அந்த மனசு ஒருத்தர் கொடுக்கும் பொழுது நாம கொடுக்கிற இடத்துல இல்லாட்டி கூட அவங்க கொடுக்கும் பொழுது, அவனுக்கெல்லாம் நீ இந்த உதவியை செய்யாதடா, இப்ப நீ இன்னைக்கு உள்ள காசை கொடுத்துட்டு நாளைக்கு ஒரு தேவை உனக்கு அப்படின்னா நீ எப்படி திண்டாடுவ, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அதை நீங்க செய்யவே செய்யாதீங்க. ஏன்னா கொடுக்கணுங்கிற மனம், அந்த ஒரு முடிவு எல்லா நேரத்திலும் எல்லாருக்கும் ஏற்படாது. எல்லா நேரமும் உங்கள்கிட்ட எப்போதும் ஒருவர் உதவி தேடி வந்துகிட்டேவும் இருக்க மாட்டாங்க. ஒருத்தவங்க உங்கள்கிட்ட ஒரு உதவி கேட்குறாங்க, உங்களால முடியும் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மனசை மாறுறதுக்குள்ள நீங்க இந்த உதவியை செஞ்சு முடிச்சிருங்க. ஏன்னா அதை விட ஒரு உயர்ந்த விஷயம் இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. ஏன் இப்ப நான் சொல்றேன் அப்படின்னா, அப்ப நாங்க சம்பாரிச்சு எல்லாத்தையும் ஊருக்கே தான தர்மம் பண்ணிட்டு நாங்க சும்மா இருக்கவா அப்படின்னு கேட்கலாம். நிச்சயமா அப்படி இருக்க வேணாம். தனக்கு போகதான் தானம் தர்மம் எல்லாம். ஆனா உங்களால முடியும், தாக்கு பிடிக்க முடியும். இந்த உதவியை செய்யறதுனால உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நஷ்டம், மிகப்பெரிய துன்பம், துயரம் ஏற்படாது. அப்படிங்கிறப்பதான் நம்ம எப்பவுமே என்ன நினைப்போம்? கொடுக்கலாம் அப்படின்னு நினைப்போம். அது இல்லாத பட்சத்துல நானே ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கேங்கிறது இயல்பா மனசுல தோணும். அப்படி நம்ம இயல்பா மனசுல தோலாம ஒருவேளை கொடுக்கலாமோ அப்படின்னு உங்க மனசுக்கு தோணுச்சுன்னா நீங்க இம்மிடியேட்டா அந்த உதவியை செஞ்சுருங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, நிச்சயமா இந்த நினைவுகளை இதை மட்டும்தான் நம்ம மரணத்திற்கு அப்பால் எடுத்துட்டு போக போறோம். மரணத்திற்கு அப்பால் நீங்க சேர்த்து வச்ச காசையோ, இல்ல நீங்க சொல்லி கொடுக்காத கல்வியையோ, ஞானத்தையோ, பிறருக்கு செய்யாத உதவிகளையோ, அதை எல்லாத்தையுமே நீங்க எடுத்துட்டு போக முடியாது. மரணத்துக்கு அப்புறம் உங்களுடைய அனுபவங்கள், அதை மட்டும்தான் நீங்க இது பண்ண முடியும். நீங்க சாப்பிடும் பொழுது உங்க வாயில தெரிய ருசி, நீங்க அழுத அழுகை, நீங்க பார்த்த முகங்கள், நீங்கள் பெற்ற உதவி, இல்ல நீங்க பட்ட அடிகள், இந்த நினைவுகள், இந்த அனுபவங்கள், இதை மட்டும்தான் நீங்க இன்னொரு இடத்துக்கு, அதாவது இந்த மரணத்தை தாண்டின இடத்துக்கு எடுத்துட்டு போக முடியும். கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது நீங்க கொடுத்துருங்க. அதை விட முக்கியமானது, ஒரு படி மேல போய் நீங்க கொடுக்கக்கூடிய இடத்துல இல்லையா, கொடுக்கறது உங்களால இப்போதைக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனா கொடுக்க முடியலன்னு இருக்கீங்களா, பிறரால கொடுக்க முடியுது அப்படிங்கிறப்போ நிச்சயமா அதை தடுக்காதீங்க. இது ஒரு படி மேலானது.
பிறருக்கு கொடுத்தலை நீங்க போய் தடுக்கிறது. அதனால தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட இருக்கிறது என்னவா வேணா இருக்கலாம். ஒரு கல்வியா இருக்கலாம், பணமாக இருக்கலாம், இல்ல பிறருக்கு நீங்க உடலால செய்யக்கூடிய உதவியா இருக்கலாம், இல்ல சில வார்த்தைகளா கூட இருக்கலாம். சிலருக்கு சில வார்த்தைகளே மிகப்பெரிய உதவி. ஏன்னா ஒரு மனிதன்கிட்ட இன்னொரு மனிதன் நல்ல விதமா பேசுறதே இந்த காலத்துல அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கு. கொஞ்சம் பூமர் மாதிரி இருக்குல்ல இப்படி பேசுறதுக்கு. ஆனாலுமே இந்த காலத்துல எல்லாரும் எல்லாட்டையும் நல்லா பேசுறது இல்லை. எல்லாரும் நல்லா பேச கத்துக்கிட்டாங்க. வெள்ளந்தியான குணமுடைய மனிதர்களை நம்ம பார்க்கறதே ரொம்ப அரிதா இருக்கு. முதல்ல நல்ல மனிதர்களை நம்மளை சுத்தி வச்சுக்கணும். அதே நேரத்துல நாம நல்ல மனிதரா, நம்மளை சுத்தி இருக்கவங்க நல்ல மனிதரா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். உங்களோட இருக்கவங்கள முடிஞ்ச அளவு சந்தோஷமா வச்சுக்க பார்த்துக்கோங்க. அதே நேரத்துல நீங்களும் சந்தோஷமா இருங்க. ஈகை பண்புங்கிறது நம்ம எல்லாருக்குமே அதிக சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பண்பு. அதுல கிடைக்கிற ஒரு சாட்டிஸ்பாக்சன் லெவல் இருக்கு பாருங்க. நிர்கதியா எனக்கு ஒரு உதவி வேணும் அப்படின்னு ஒருத்தர் கேட்கும் பொழுது நம்மால அவனோட அந்த நிலையை மாற்ற முடியும் அப்படிங்கிறது பாருங்க. நமக்கு ஒரு கஷ்டம் அது மாறுச்சுன்னா நம்ம மனசுல பரவக்கூடிய சந்தோஷம், அதை நீங்க உணர்ந்திருக்கீங்களா? யார்ட்டையாவது உதவி கேட்டிருக்கீங்களா? உதவி கேட்கறது பல நேரங்கள்ல சங்கடமான விஷயம்தான். ஆனா நாம பிறர்கிட்ட உதவி கேட்கும் பொழுது நம்ம பல பேர்கிட்ட கெஞ்சி மனசு உடையறதுக்குள்ள தெய்வம் யார் மூலமாவோ அந்த உதவியை உங்களுக்கு செய்யும் பொழுது உங்க மனசுல அப்பாடா கடவுள் இருக்காண்டா அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த ஒரு கண பொழுதுல நீங்க கடவுள் ஆகுறீங்க. நீங்க கடவுள் ஆகுறது பெருசு இல்லை. அவங்களோட மனசுல பரவக்கூடிய அந்த சந்தோஷம், அதுக்காக நீங்க உதவி செய்யலாம். ஸோ நல்ல நட்புகளை வளர்த்துக்கோங்க, நல்ல ஈகை பண்புகளை வளர்த்துக்கோங்க. நீங்களும் கொடுத்து உதவுங்க, கொடுப்பவர்களை தடுக்காதீங்க. நன்றி, வணக்கம்.